ஃபர்ஸ்ட் வந்து நம்ம VPN-ஐ வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து CapCut ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஸோ நம்ம எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவுடைய கிளிப்ஸை வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு 10 செகண்டுக்கு இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஆட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பயும் போல் இன்ட்ரோடக்ஷனுங்கிறத டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன எஃபெக்ட் போடணுமோ அதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த எஃபெக்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்க வீடியோவில் இருக்க மாதிரி எஃபெக்டே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு சென்டராக இருக்க மாதிரி ஃப்ரேம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரேம் ரேட்டு கோட் ரேட் ரெண்டுத்தையுமே இது பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 2000 years later திரும்ப நியூ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளைனாக இருந்த வீடியோவையும் இப்போ லாஸ்ட்டாக எடிட் பண்ண வீடியோவை ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளைனாக இருக்க வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ளைனாக இருக்க வீடியோ. ஸோ இதையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செகண்டாக நம்ம லாஸ்ட்டாக இருக்க வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை கிளிக் பண்ணி நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஓவராலின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா வீடியோ வந்து லாஸ்ட்டாக வந்துடும். அந்த வீடியோ திரும்ப கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா மாஸ்க் அப்படின்ட்டு இருக்கும். மாஸ்க்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 90 டிகிரிக்கு கரெக்டாக நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ 1% வந்து கோணலாக இருந்தாலும் பார்க்க வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ 90 டிகிரிக்கு வச்சுட்டு ஸோ பர்சன் எங்கே இருக்காங்களோ அது வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம அழைச்சி இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கீ வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கீ வச்சுட்டு நம்ம அப்படியே பேன் பண்ணி பேக் சைட் கொஞ்சம் இழுத்துட்டு வரோம். திரும்ப இதே மாதிரி ஒரு கீ வச்சு நம்ம கொண்டுட்டு வரோம். ஸோ அவ்வளோதான்.